வணக்கம் மக்களே, வெல்கம் டு BYN மூவி ரிவ்யூ தமிழ். அந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போனால் ஜிவி பிரகாஷ்குமார், தேஜு அஸ்வினி, பிந்து மாதவி, ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாக இருக்கிற பிளாக்மெயில் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பிளாக்மெயில் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடு ஏற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல சேர்க்குற ஒரு டிரைவராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாப்புல. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வரும் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இவங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்டு ஒரு வண்டி கொடுத்து ஒரு பார்சல் கொடுத்து இதை பார்ப்பா இதை இந்த அட்டை சேர்த்துரு அப்படின்னு சொல்ல போக, ஒரு கட்டத்தில் நம்மளோட ஜிவி பிரகாஷ் எடுத்து போன வேலையை கொடுத்து பார்சலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டு வண்டியும் பார்சலையும் தொலைச்சிட்டு வந்து ஓனர் முன்னாடி நிற்கிறாப்புல. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பான அந்த ஓனரு, இந்த பார்ப்பா உங்கள் ப்ரெக்னென்ட்டான உள்ளவர் என் கூடவே இருக்கட்டும், நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்சலை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடு, இல்லைன்னா உன் லவ்வரை ப்ரெக்னென்ட்டான பொண்ணுன்னு கூட பார்க்காம உனக்கு ஒரேடியாக கொண்டு போச்சுருவேன் அப்படின்னு சொல்ல போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக அவர் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஆன் ஸ்க்ரீனில் வந்து அந்த புல் ஆஃப் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக வந்து சொல்லணும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஜிவி பிரகாஷோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அது கண்ணை காட்ட அந்த எமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நிறைய கிரைம் த்ரில்லர் எலமெண்ட்ஸுக்கான எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா செட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக நான் சொல்லணும்னா ஜிவி பிரகாஷ், ராம் திலக் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற விஷயமும் அது ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கான்ஃப்ளிக்ட் கதை எப்படியெல்லாம் மாறுதுன்னு இவங்க கொண்டு போன அந்த விதம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ரெட்டின் கிங்ஸ்லே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்கேஷ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டுன்னு வச்சு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. என்னை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லருக்கான எல்லா தேவையான எல்லா எலிமெண்ட்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்தவரையிலும் என்னை வருவதெல்லாம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து வரும்போது கதையில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், சவுண்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமான் அதில் மியூசிக் போட்டிருப்பாப்புல. அந்த டிமானோட மியூசிக்கில் சில்லான சிரிக்கின்ற ஒரு பாட்டு, ஒத்துக்கிறியான்ற ஒரு பாட்டு ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்தில் அந்த சில்லான சிரிக்கி பாட்டு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. டிமானுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் பார்க்க விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரையிலும் செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க எல்லாருக்கும் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சு ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா கதையை வந்து எங்கெங்கேயோ போய் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கும் போது எப்பா போதுண்டா எப்பா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துருச்சு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற அந்த செகண்ட் ஹாஃபோட அந்த கதை நகர்றது இல்லைக்கா, அங்கே ட்விஸ்ட்டு மேலே வந்து நிறைய ட்விஸ்ட்டு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து சிசிடிவி இருக்கிற சிசிடிவி சில இடத்துல இருந்தாலே இந்த படத்தோட கதை எங்கேயோ முடிச்சு போயிருக்கும். ஆனால் அதெல்லாம் எடுத்து சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் தேவையான இடத்துல மட்டும் இதாக வைப்போம் அப்படின்ற மாதிரி வச்சு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.7 ஸ்டார் ரேட்டிங் தரேன். என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் ஜிவி பிரகாஷ்கான ஒரு படம், அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற ஒரு படம், அவ்வளோதாங்க. இதை தவிர்த்து தேஜு அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸும் என்னை பொறுத்தவரை நீட் அண்ட் க்ளீன் தான். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்.